நண்பர்களே, இந்தியாவோட மேப்பை ஒரு நிமிஷம் மனசுல கொண்டு வாங்க. நம்ம நாட்டோட வடக்குல காஷ்மீர், கிழக்கு பக்கத்துல அருணாச்சல பிரதேசம், ஆனா இந்தியாவோட கடைசி தெற்கு முனையில இந்திய பெருங்கடலோட அலைகளுக்குள்ள உலகமே இன்னும் முழுசா புரிஞ்சுக்காத ஒரு உயிருள்ள சொர்க்கம் ஒண்ணு இருக்குதுங்க. அதுதான் கிரேட் நிக்கோபார் அப்படிங்கிற தீவு. இந்த தீவு ஒரு சாதாரண தீவு கிடையாதுங்க. இது உலக பல்லுயிர் ஹாட்ஸ்பாட் பகுதியில மிக முக்கியமான ஒண்ணுங்க. இந்த தீவை பாதுகாக்கிறதுக்காக 1989 நம்ம இந்திய அரசு ஒரு முக்கியமான முடிவை எடுத்தாங்க. அதாவது 1,03,870 ஹெக்டேர் பரப்பளவுல இருக்கிற கிரேட் நிக்கோபார் ஒரு உயிர்கோள காப்பகம், அதாவது பயோஸ்பியர் ரிசர்வ் அப்படின்னு அறிவிச்சாங்க. அப்புறம் இந்த கிரேட் நிக்கோபார் ஐலண்டு 2013 பாரிஸ்ல நடந்த யுனெஸ்கோ மாநாட்டுல இந்த கிரேட் நிக்கோபார் தீவு உலகத்தோட மேன் அண்ட் பயோஸ்பியர் நெட்வொர்க்ல சேர்ந்துருச்சுங்க. அந்த நாள்ல இருந்து கிரேட் நிக்கோபார்ங்கிறது இந்தியாவோட சொத்து மட்டும் இல்லைங்க, முழு உலகத்தோட ரொம்ப முக்கியமான சொத்தா மாறிடுச்சுங்க. இந்த தீவு பூமத்திய ரேகைக்கு ரொம்ப கிட்டக்கவே இருக்குதுங்க. அதனால இங்க வெயிலும் உண்டு, மழையும் உண்டு. அதோட சேர்ந்து ஆண்டு முழுக்க பசுமையும் உண்டுங்க. அடர்ந்த மழைக்காடுகள், மேகங்கள் தொடும் மலைகள், சத்தம் போடாத காத்து, மனுஷன் கால் பதிக்காத காடுகள், இதெல்லாம் சேர்ந்துதான் சார் இந்த கிரேட் நிக்கோபார் பயோஸ்பியர் ரிசர்வ் அப்படிங்கிற ஒரு உயிருள்ள ரிசர்ச் ஸ்டேஷன், ஆய்வு கூடவா மாறி இருக்குங்க. இந்த கிரேட் நிக்கோபார் காப்பகம் 3 பகுதிகளா பிரிச்சிருக்காங்க. அதாவது மனுஷனே கிட்டத்தட்ட உள்ள நுழைய முடியாத ஒரு மைய பகுதிங்க. அதுக்கப்புறம் ஆய்வு, கல்வி ரெண்டையும் பண்றதுக்காக வேண்டி ஒரு 2வது பகுதிங்க. அப்புறம் 3வது பகுதி உள்ளூர் மக்களோட வாழ்க்கைக்காக ஒதுக்கப்பட்ட இடைநிலை பகுதிங்க. இதனோட அர்த்தம் என்னன்னா, இங்க இயற்கையும் மனுஷனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதாம ஒத்துழைச்சு வாழணும் அப்படிங்கறதாங்க. இது உலகத்துக்கே ஒரு மாதிரிய நம்ம அரசாங்கம் கொண்டு வந்திருக்காங்க. இப்ப நம்ம கிரேட் நிக்கோபார் காட்டுக்குள்ள நுழைவோமா? வாங்க. இங்க இருக்கிற காடு சாதாரண காடு இல்லைங்க. இது வெப்பமண்டலம், ஈரமான பசுமை மாறா காடுங்க. இங்க நுழைஞ்சா சூரிய வெளிச்சமே தரையை தொடாத அளவுக்கு மரங்கள் தாங்க ரொம்ப அடர்த்தியா இருக்குதுங்க. இந்த கிரேட் நிக்கோபார் தீவுல 650க்கும் மேற்பட்ட தாவர இனங்கள் இருக்குதுன்னு பொட்டானிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அதுல ஏகப்பட்ட தாவரம் உலகத்திலேயே இங்க மட்டும்தான் நீங்க பார்க்க முடியும். அரிய ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கிற ஆர்கிட் பூக்கள், இந்த மரப்பெரணிகள், பனை வகைகள் ஒவ்வொன்றும் ஒரு ரொம்ப முக்கியமான உயிர் வரலாறுங்க. இந்த காடுகளோட மிகப்பெரிய பாதுகாவலர்கள் யாரு தெரியுமாங்க? நீங்க வாட்டுக்கு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்னு சொல்லாதீங்க. இங்க வாழ்ற ஒரு வகையான பழங்குடியினர் தாங்க. அவங்க யாருன்னா, அவங்கள ஷாம்பென் அப்படின்ற பேர்ல அழைக்கிறாங்க. அவங்க காடுகளுக்குள்ளதான் வாழ்றாங்க. ஆனா காடுகளை மட்டும் அழிக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு காடு ஒரு சொத்து இல்லைங்க, அது ஒரு உறவுங்க. மரங்களை வெட்டாம மருத்துவ தாவரங்களை தெரிஞ்சு இயற்கையோட சேர்ந்து வாழ்றவங்க அந்த ஷாம்பென்ஸு. இந்த காடுகள்ல மனுஷனை விட உயிரினங்களே ரொம்ப ஜாஸ்திங்க. நிக்கோபார் நண்டுதுங்கிற குரங்கு, அதாவது கிராப் ஈட்டிங் மெக்காக்னு சொல்லுவாங்க. இது உலகத்திலேயே இங்க மட்டும்தான் இருக்கிற ஒரு அரிய வகை குரங்குங்க, வேற எங்கேயுமே கிடையாது. அப்புறம் நிக்கோபார் மர அணில், மரங்களுக்குள்ள
மறைஞ்சு மறைஞ்சு வாழ்ற ஒரு அபாயகரமான ஒரு உயிருங்க. அப்புறம் ரொம்ப முக்கியமா மண்ணுல முட்டையிடக்கூடிய நிக்கோபார் மெகப்பாடு பறவை, இதை தெர்மாமீட்டர் பேர்டுன்னு சொல்லுவாங்க. இது ஒரு உலக உயிரியல் அறிஞர்களே வியக்க வச்ச ஒரு பெரிய அதிசயம்ங்க. ஏன்னா இது கூடு கட்டுறது கிடையாது, மண்ணுல இலை தலையெல்லாம் போட்டு அதுல இந்த முட்டையை போட்டுறது. அதுக்கப்புறம் நம்ம காட்டுல இருந்து நேர கடல் பக்கம் போனோம்னா அங்க இன்னொரு முக்கியமான மிகப்பெரிய உலகம் இருக்குங்க. அதுதான் பவளப்பாறை உலகம். வண்ண வண்ண மீன்கள், ராட்சச மட்டிகள், பழங்கால உயிரினமான நாட்டிலஸ் அப்படிங்கிற ஒரு ஷெல்லுங்க, ஒரு மொலஸ்கா. இதெல்லாம் சேர்ந்துதாங்க கிரேட் நிக்கோபார்ல ஒரு பெரிய கடல் உலகமே இருக்குங்க. அந்த கடல்ல இருந்துதான் உலகத்தோட மிகப்பெரிய கடல் ஆமை லெதர்பேக் டர்ட்டில் இங்க இனப்பெருக்கிறதுக்காக வேண்டி ஒவ்வொரு வருஷமும் வருஷா வருஷம் அந்த தீவுல வந்துட்டு போயிட்டு இருக்குங்க. ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் கூட இருந்தா இந்த ஆமையோட பயணத்தை என்னைக்கு வேணுமா இது நிறுத்திடுங்க. இந்த தீவு ரொம்ப அழகானது தாங்க, ஆனா ரொம்பவே பலவீனம் கூடதாங்க. மக்கள் தொகை அழுத்தம், வளர்ச்சி திட்டங்கள், காடுகளோட ஆக்கிரமிப்பு, அப்புறம் 2004 உண்டான சுனாமி தாக்கம், இதெல்லாம் சேர்ந்து இந்த உயிர்கோள காப்பகத்தை அழித்துக்கிட்டே இருக்குங்க. ஒரு சின்ன தவறு கூட பெரும் பேரழிவா மாறுறதுக்கு வாய்ப்பு ரொம்பவே அதிகங்க. அதனாலதான் நண்பர்களே, கிரேட் நிக்கோபார் வளர்ச்சிக்கான இடம் மட்டும் இல்லைங்க, பொறுப்புக்கான இடம். இங்க எடுக்கப்படும் ஒவ்வொரு முடிவும் வருங்கால தலைமுறையோட மூச்சை தீர்மானிக்குதுங்க. இந்த தீவு நம்ம கிட்ட ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்குது: நீங்க வளர்ச்சியை தேர்வு செய்வீங்களா அல்லது நிலையான எதிர்காலத்தை தேர்வு செய்வீங்களா? இதுக்கு என்ன பதிலுங்க சொல்ல போறீங்க? என்ன பதில் சொல்லணுங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க சொல்லுங்க. கிரேட் நிக்கோபார் உயிர்கோள காப்பகம் ஒரு வரைபட கோடு மட்டும் இல்லைங்க, அது பூமியோட இதய துடிப்புங்க. அந்த இதய துடிப்பு நின்று போச்சுன்னா நாமெல்லாம் ஒரு நாள் சத்தியமா மூச்சே விட முடியாதுங்க. இந்த இயற்கை புதையல நம்ம எல்லாரும் சேர்ந்து பாதுகாக்கணும் நண்பர்களே. இல்லைன்னா வரலாறு நம்மள மன்னிக்கவே மன்னிக்காது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க நண்பர்களே. நன்றி, மீண்டும் சந்திப்போங்க. வணக்கம்ங்க.